கார்த்தி ரேவதி சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. ஒத்துமொத்த குடும்பமும் வந்து டான்ஸ் ஆடினா நல்லா இருக்குங்கிற மாதிரி மயில்வாகனம் வந்து ஆசையை வந்து தூண்டுறாங்க. அப்பன்னு பார்த்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுதுங்க, எனக்கும் வந்து டான்ஸ் ஆடணும் தான் தோணுது. ஆனால் அம்மாவுக்கு இதெல்லாம் கண்டாலே பிடிக்காது. ஏம்மா அம்மாவோ இங்கே வரல, அத்தைக்காக வந்து நம்ம டான்ஸ் ஆடாமல் இருக்கக்கூடாது, கார்த்தியை வந்து பார்க்க சொல்லிடுவோம். கார்த்தி அம்மா வராங்களா இல்லையான்னு பார்க்குறது தான் உன்னோட வேலை. நான் என்னோட குடும்பத்தோட சேர்ந்து டான்ஸ் ஆட போகிறேன்னு சொல்லி மயில்வாகனம் வந்து எல்லார் பொண்ணுக்கிட்டையும் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. இது எல்லாத்தையும் பார்த்து சிரிக்கிறாங்க நம்ம கார்த்தியும் பரமேஸ்வரி பாட்டியும். எவ்வளோ ஒத்துமையாக சந்தோஷமாக இருக்காங்க. இந்த கூட்டத்துக்குள்ளே நம்ம கார்த்தியும் வந்து சேர்த்துடணும், சேர்த்துட்டா நமக்கு நிம்மதியாகிடுவோம் அப்படின்னு சொல்லும்போது, பேராண்டி இங்கே வாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியுது பாட்டி, தெரிஞ்சுக்கிட்டல்ல, சொல்லாமே வந்து புரிஞ்சுக்கிறல்ல, ஏன்டா அதுக்கப்புறம் இப்படி பண்ணுற பேராண்டி அப்படின்னு சொல்லி உரிமையாக வந்து திட்டுறாங்க. சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சிங்களா. பாட்டி, நீங்கள் ஒரு விஷயத்துக்கு நடக்காத விஷயத்த வந்து ஆசைப்படுறீங்க, அதான் பிரச்சனை. எனக்கு பிடிக்காத விஷயத்த எப்படி பாட்டி என்னால் ஒத்துக்க முடியும்? நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் கேட்குறப்ப என்னால் முடியாதுன்னு சொல்கிறப்ப உங்கள் மனசுக்கு வலிக்குதோ இல்லையோ பாட்டி, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாட்டி. இவ்வளோ அனுசரித்து மற்றவங்களோட யோசனை, மற்றவங்க என்ன யோசிக்கிறாங்கங்கிற விஷயத்தெல்லாம் வந்து ஃபீல் பண்ணுற அளவுக்கு நீ வந்து கெட்டிக்காரன் தான், அவ்வளோ பக்குவமானவன். அப்படி இருக்கும்போது ஆசையை நிறைவேற்றி பேராண்டி அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. போங்க பாட்டி அப்படின்னு சொல்லி கார்த்தியும் பரமேஸ்வரியும் வந்து கியூட்டாக அழகாக வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. அந்த நேரம்னு பார்த்து நம்ம சாமுண்டீஸ்வரி வந்துட்டாங்க. வந்தோன்னே வந்து கார்த்தி இங்கே பேசிகிட்டு இருந்ததுனால சரியாக வந்து கவனிக்கலை. அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுது. அச்சச்சோ, என்னடா இது இப்படியெல்லாம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம சாமுண்டேஸ்வரி. இவங்க எல்லாரும் பார்த்தோன்னே வந்து கடுப்பாயிட்டாங்க. டான்ஸ் ஆடின எல்லாரும் சந்திராவும் சேர்ந்து தான் வந்து டான்ஸ் ஆடியிருக்காங்க. அப்போன்னு பார்த்து, அத்தை சாரி அத்தை, நாங்கள்லாம் தெரியாமல் வந்து டான்ஸ் ஆடிட்டோம், என்ன மாப்பிள்ள பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கத்துறாங்க. அத்தை மன்னிச்சிருங்க அத்தை, ஏதோ ஆர்வம், நான் தான் வந்து டான்ஸ் ஆட சொன்னேன், இவங்களுக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த விதத்துலையும் சம்மந்தம் இல்லை. மாப்பிள்ள, நான் கத்துனதுக்கான காரணம் என்னன்னு தெரியுமா? நீங்கள் ஏன் நிப்பாட்டினீங்க? ஆட்டம் நடக்கட்டும் அப்படின்னு சொன்னோன்னே சூப்பராக வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. இதே கூட்டு குடும்பத்துக்குள்ளே கார்த்தியும் இருந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லி யோசிச்சு பார்க்குறாங்க சாமுண்டேஸ்வரி. அவங்க கற்பனையில் கார்த்தியும் ரேவதி வந்து க்யூட்டாக அழகாக வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. கார்த்தி வந்து வெள்ளை கலர் கோட் போட்டுட்டு மாதம் வந்து ரேவதியை கையை பிடிச்சி டான்ஸ் ஆடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் இதே மாதிரி ஒத்துமையாக இருக்கணும். கார்த்தி என் பேச்சை கேட்பான், ஆனால் திடீர்னு கல்யாணம்னு சொன்னால் அவன் வாழ்க்கை எப்படி போக போகுது? என் பொண்ணை நல்லபடியாக பார்த்து பார்க்கலையா? அவன் தகுதிக்கு மீறி எதையும் ஆசைப்பட்டதில்லை. அவன்கிட்ட 1 கோடி ரூபா வந்து பணத்தை கொடுத்தா கூட வேணான்னு சொல்கிற ஆள். அப்படி இருக்கும்போது என் குடும்பத்தை கார்த்தி நல்லா பார்த்துப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் எப்படி இது எல்லாம் கார்த்தி வந்து புரிஞ்சுக்க போகிறாருன்னு தான் தெரியலங்கிற மாதிரி சாமுண்டீஸ்வரி வந்து யோசிச்சுட்ருக்காங்க. சுமராண்டி வந்து இந்த சந்திராவுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி இருந்தாலும் நம்ம போடுற திட்டத்தை வந்து அவள் செயல்படுத்துவாளா இல்லையா, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. மகேஷும் மாயாவும் இது எல்லாத்தையும் வந்து பார்க்குறாங்க. பாத்தியா, அந்த குடும்பமே வந்து சந்தோஷமாக இருக்குது, நீ தாண்டா மாப்பிள்ளை, நீ ஏதாவது வந்து முயற்சி பண்ணுறியா, போய் டான்ஸ் ஆட மாட்டியா அப்படின்னு சொல்லும்போது, சரி சரி நானும் போகிறேங்கிற மாதிரி மகேஷும் மாயாவும் பேசிட்டு அப்படியே கிளம்பலான் இருக்காங்க. ஓ, நீ வரியா, உனக்காக ஆல்ரெடி வந்து ஸ்பெஷலாக வந்து திட்டம் போட்டு வச்சுருக்கேன்டா அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து யோசிச்சுட்ருக்காங்க நம்ம மயில் வாகனம். ஒரு பக்கம் கார்த்தி வந்து ஏதாவது உண்மையை வந்து கண்டுபிடிக்கணும், கூடிய சீக்கிரம் வந்து மல்லிகா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி ரேவதி கிட்ட சொல்ல போகிறேன், மாப்பிள்ளையை வந்து நேரடியாக வந்து பார்க்க வைக்கணும்னு கார்த்தி வந்து அதிரடியாக வந்து முடிவு பண்ணி யோசிக்கிறாங்க போல இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம்.